ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி சின்ன பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாணலி வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, இந்த டிஷ்ஷோட காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த பாவக்காய்க்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பெரிய வெங்காயம் கூட ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கலாம். ஒரு 1/4 கிலோ சின்ன பாவக்காய் அல்லது மிதிப்பாகல் சொல்லுவாங்கள்ல, அதை வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போலாம் சென்னையில் இது கண்ணிலே படமாட்டேங்குது. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வதங்கிடுச்சு, வெந்து வந்துடுச்சு. உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தேங்காய் இந்த மாதிரி திருக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து இதை நல்லா வதக்கி கிண்டி விட்டுக்கலாம். யூஸ்வலாக தேங்காய் போட்டோன்னே எல்லா பொரியலுக்கும் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த பாவக்காய் பொரியலில் மட்டும் நல்லா கிண்டி கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரை கடையல், பச்சை பயிர் கடையல் அதோடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.